ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு ரெண்டு ப்ராடக்டோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே கம்பெனிலேருந்து வந்த ப்ராடக்ட் தான். ஆனால் ரெண்டுத்தோட ப்ரைஸிங்குமே வேறு, கிட்டத்தட்ட 1000 ரூபா முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என் பட்ஜெட் வந்து அண்டர் 4K. நான் ரியல்மிலேருந்து ஒரு பட்ஸ் வாங்கணும். லேட்டஸ்ட் பட்ஸ் வாங்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன பட்ஸ் வாங்கலாமா, நம்பர் சீரிஸில் வாங்கலாமா, டி சீரிஸில் வாங்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பாக்ஸ் பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு இதோட பில்ட் அண்ட் டிசைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ். ஸோ ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்பர் சீரிஸ், ஸோ அதனால் வெள்ளை கலர் பாக்ஸ். இது வந்து உங்களோட டி சீரிஸ், ஸோ அதனால் இதில் மஞ்சள் கலர் பாக்ஸ். ஸோ ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஒரு விஷயம் மாறி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ்லையாச்சும் இந்த டேகை கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் டேக் கூட கிடையாது, ஒயரும் கிடையாது. ஸோ ரெண்டுத்துலையுமே சார்ஜிங் கேபிள் கிடையாதுங்க. அதுதான் இங்கே சொல்ல வரேன். சரிப்பா, நம்ம ரெகுலராக போகிற மாதிரி பில்ட் அண்ட் டிசைன் இந்த ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இது ரெண்டுமே நீங்கள் கையில் எடுக்கும்போது ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு T500 Pro இது வந்து காம்பேக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பேக்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலாக இது வந்து பான் பிஸ்கெட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நகைப்பட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசமே. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு ஹெட்ஃபோன் வேணும், நல்ல பில்டு குவாலிட்டி. ஆக்சுவலாக ரெண்டுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இந்த லெதர் ஃபினிஷ் மாதிரி வந்து சென்டராக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜுவல் பாக்ஸோட ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பட்ஸ் ஆரிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலான யூசேஜுக்கு இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு டிசைன், ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக, இன்னும் கொஞ்சம் அழகாக. இந்த கலர் லெமன் கலரு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் ஆடியோ LSDCன்னு போட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் போடல. பட் கம்பேரிட்டிவ்லி இது ரெண்டுமே நான் லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து லைட்டாக தேஞ்சி அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் தெரியுது. பட் இதில் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் தெரியல. ஒரு 1 month 2 months அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இதில் தெரியலாம். இந்த ஆல்மோஸ்ட் நான் இது ஒரு 25 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இதில் வந்து எனக்கு ஸ்க்ராச்சஸ் பெருசாக தெரில. ஸோ இதில் தெரியுது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. அதர்வைஸ் ஹிஞ்ச் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஐ மீன் காதில் நீங்கள் வச்சுக்க ஃபிட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சேம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வாங்கினா எல்லோ கலரில் இருக்குது, இது பிங்க் கலரில் வாங்கினா பிங்க் கலர், தட் மீன்ஸ் லேவண்டர் கலரில் இருக்குது. அதர்வைஸ் உங்களுக்கு எங்கேயுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எல்லா இடமும் பார்க்கும்போது அதே கடை அதே வாடகை, டிசைன் மட்டும் வேறு அப்படின்றது தான். குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. இதில் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இதில் பட்டன் கொடுக்கல, அது ஒரு விஷயம் இருக்குங்க. சரி, இதுதான் பில்டு. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்போது இந்த பில்டு எனக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பில்டை பற்றி? சரி, இதோட கால் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக கால் குவாலிட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இது 3 மைக் செட்டப்பில் இருக்க, ரெண்டுமே 3 மைக் செட்டப்பில் இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இது 50 dB, இது 55 dB, ஃபைன். நம்ம ANC வச்சு பார்த்தாலும் ஆன் பண்ணாலும் இதோட கால் குவாலிட்டியில் எதனா காம்ப்ரமைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க, ஒரு உங்கள் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறாரு, 40லேருந்து 45 போகிறீங்க அப்படின்னா கால் குவாலிட்டியில் பிரச்சனை இருக்காது. ஒரு 70-80 போகிறீங்கன்னா இங்கே பேசுகிறது அடுத்தவங்களுக்கு கேட்கும். பட் உங்களுக்கு அந்த காற்றோட சவுண்ட் ஒரு மாதிரி கீச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டேத்துற மாதிரி இருக்கும். அது இந்த ரெண்டுத்துலேயுமே கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட் ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அபோவ் 50 km/h வேகத்தில் போகும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இதை தவிர்த்துட்டு நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, இல்லை வேறு எங்கன்னா ரொம்ப நாய்ஸான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நாய்ஸான இருக்கிற இடத்துலலாம் இது சமாளிச்சிருது. விண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மாட்டிக்குது. இது ரெண்டுத்துலேயுமே அந்த பிரச்சனை இருக்குது. இதுன்னு இல்லை, ரியல்மி எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல OnePlus நல்லா பண்ணுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வந்து திறமை வேணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ இது ரெண்டுமே இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. கால் குவாலிட்டியில் இன்டோரில் பேசுனீங்கன்னா சூப்பராக இருக்கும், அவுட்டோரில் பேசினா நல்லாயிருக்கும். இது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே சேம். இதே சவுண்ட் குவாலிட்டி எடுக்கும்போது இதில் டுவல் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, இதில் சிங்கிள் டிரைவர். இது 11+6, இது 12.4 mm ஐரிஸ் சர்டிஃபைட் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஐரிஸ் சர்டிஃபைட் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே LSDC இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே எல்லாமே இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆப்பில் தான் கனெக்ட் ஆகுது. ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஈவன் ட்ரிபிள் டிவைஸ் முதல் கொண்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இப்போ என் கேள்வி, உங்களுக்கு டியூவல் டிரைவர் வேணுமா சிங்கிள் டிரைவர் வேணுமான்றது தான். ஆக்சுவலாக டே டு டேல இது ரெண்டுத்துல எதனா டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 5% பார்த்தேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5%. நீங்கள் பாட்டு கேட்கும்போது ரெண்டுத்துலேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ஒரு 5% தான் இருக்குது.
அந்த சரவுண்ட் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன், அவ்வளோதானே தவிர ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது 2600 இது 3700 1100 அதில் வித்தியாசமே கிடையாது. இதை வாங்கிறதுக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி கால் குவாலிட்டிலையும் சரி சவுண்ட் குவாலிட்டிலையும் சரி எங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே எந்த பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஆப் கஸ்டமைசேஷன் போனீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். நீங்கள் பேஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஒரிஜினல் சவுண்ட் வேணுமா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தூங்கும்போது அந்த மைண்ட் ப்ளூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷன் வேணுமா ரெண்டுத்துலேயுமே ஆன் பண்ணிக்கலாம். ஃபைன் மை பட்ஸ் இருக்க போகுது, அதில் சவுண்டு வரும், அந்த ஆப்ஷனும் இருக்க போகுது. ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியும், அதுவுமே இருக்க போகுது. இல்லை எனக்கு டைனமிக் ஆடியோ வச்சுட்டு நானே வந்து லோ மிட் ஹை மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ண முடியும் போது நீங்கள் பாட்டு கேட்கும்போது எந்த பாட்டு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக போகுது. டுவல் டிரைவர் வேணும்னா இதை வாங்கிக்கிங்க, சிங்கிள் டிரைவர் வேணும்னா இதை வாங்கிக்கிங்கன்றது தான் இங்கே கன்க்ளூஷன். பாட்டுக்காக எனக்கு சவுண்ட் குவாலிட்டிக்காக வேணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இதை விட இது கொஞ்சம் பேஸ் கூட இருக்குது, வேணும்னா பேஸே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வரது. கிளியர் பேஸில் வச்சு மோஸ்ட்லி பாட்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரியல்மியில் ஒரிஜினல் சவுண்டோட கிளியர் பேஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீப் பேஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அடிக்கும், கிளியர் பேஸ் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்கு ஏற்ற பேஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அதர்வைஸ் இது ரெண்டுமே எனக்கு மோராலெஸ் ஒரே மாதிரி ஃபீல் தான் கொடுத்துச்சு. இதில் ஐபி ரேட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் செல்லாது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்னன்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேக்ஸிமம் இதை தான் வாரண்ட்டி எந்த அளவுக்கு கிளைம் பண்ணுவாங்கன்றதை பார்க்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ரியல்மியில் இது வரைக்கும். ஸோ லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். என்கிட்ட ரியல்மி பட்ஸ் ஆர் 6 Pro இருக்கும், 7 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். இது பட்ஸ் ஆர் 8, இதுக்கு முன்னாடி T310 இந்த பட்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி யோசிக்கும் போது ரியல்மி வந்து லாங் டேர்மில் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை. பேட்டரி லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இது 8 hours ப்ளஸ்ஸு, இது 6 hours ப்ளஸ் வருது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது இவங்க 50 மணி நேரத்துக்கு மேலே சொன்னாலும் எனக்கு ஒரு 30 hours மேலே சாலிடாக வரும். ஸோ இதுவுமே 30 hours வருங்க. இது 35 அந்த மாதிரி ஒரு 5 hours 4 hours முன்ன பின்ன வரும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ரெண்டுமே சூப்பரான பேட்டரி லைஃபு. நீங்கள் ஒரு 6 hours ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் எல்எஸ்டிசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணிவிட்டு வால்யூம் ஒரு 50% மேலே வச்சு கேட்குறீங்க அப்படின்னாலும் இது கண்டினியூ ஆகும். ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு எல்எஸ்டிசிலாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கூட கிடைக்கும் அப்படின்றது தான் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ரெண்டுத்துலேயுமே கால் பேசும்போது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, வெறும் கால் மட்டும் பேசுகிறீங்க ஏஎன்சி ஆன் பண்ணி அப்படின்னா இது ஒரு 3.5 to 4 hours வருது. இது 3.5 hours வருதுங்க கால் மட்டும் பேசுகிறதா இருந்தால். ஸோ அதர்வைஸ் எனக்கு இந்த பேட்டரி லைஃப்பில் எந்த பஞ்சாயத்து இல்லை. ஃபைனலாக இது ரெண்டுத்தில் எது வாங்கலான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. உங்கள் பட்ஜெட் 3700 அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ப்ரீமியமான பில்டு வேணும். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா எனக்கு நகைப்பெட்டி எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற ஒரு டிசைன் வேணும். அதே மாதிரி எனக்கு வந்து பேரிங்கெலாம் கஷ்டமாக இருக்கக்கூடாது, பட்டன் இருக்கணும். நான் ஒரு நம்பர் சீரிஸ் போய்க்கிறேன் அப்படின்னா தாராளமாக ரியல்மி போயிடலாம். எனக்கு வந்து டி சீரிஸ் இருந்தாலே போதும். எனக்கு வந்து பட்ஜெட்டில் வேணும், எனக்கு பட்ஜெட்டில் நல்ல சவுண்டு குவாலிட்டி வேணும். எனக்கு டியூவல் டிரைவர் இல்லைனாலும் பரவாயில்ல, சிங்கிள் டிரைவர் கொடுத்தாலும் அதோட வேலையை சூப்பராக பார்க்கணும். காம்பேக்டான ஒரு டிசைன் வேணும். லாங் டேர்முக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் லுக் இருக்கிற மாதிரி சும்மா லுக்குக்காச்சு எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா T350 Pro கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே கம்பெனியில் வந்தாலும் ரெண்டுத்துக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இது ரெண்டுமே லான்ச் பண்ண மாதிரி இருக்குது. 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இது ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். லாங் டேஸில் இதை நான் யூஸ் பண்ணும்போது இது தாங்க ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஹெட்ஃபோனில் நீங்கள் எதை வாங்குவீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை வேறு எதனா கம்பேரிசன் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.